வணக்கம் நேயர்களே. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படம் தனது மார்க்கெட்டை எக்கச்சக்கமாக உயர்த்த போகிறது என்று ஹீரோ வேஷம் போட்ட சந்தானத்தை இந்த படம் சறுக்கி விட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால அதை எடுத்து அவருக்காக கதை பண்ணி வைத்திருந்த டைரக்டர்களும் சரி, அவரை வச்சு படம் தயாரிக்க இருந்த பட அதிபர்களும் சரி பின்வாங்கிட்டாங்களாம். இதனால ஹீரோ சான்ஸ் கிடைக்க என்ற நம்பிக்கையில காமெடி வேடங்களை விரட்டி கொண்டிருந்த சந்தானம் தன்னை ஹீரோவா வச்சு படம் பண்ண யாரும் முன்வரல என்றதும் அதிர்ச்சி அடைஞ்சாராம். ஆன போதும் ரஜினியின் லிங்கா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நண்பேண்டா, சேதுவின் வாலிபராஜா உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படங்களை நடிக்கும் போதே புதிய படங்களை கைப்பற்றி விட வேண்டும் என்று சில நெருக்கமான சினிமாக்காரர்களை அன்னைக்கு சான்ஸ் கேட்டுக்காராம் சந்தானம் அவர்கள். ஆனா அதை யாரும் பொருட்படுத்தவில்லையாம். இதன் காரணமா கால கொடுமையை நினைத்து சந்தானம் புலம்பிக் கொண்டிருந்த வேளையில இப்போது நண்பேண்டா படத்தை எடுத்து தான் நடிக்கும் படத்திலும் சந்தானத்துக்கு சான்ஸ் தருவதாக ஏற்கனவே கூறியிருந்த உதயநிதி ஸ்டாலினும் அடுத்த படத்துல காமெடி என மாற்றப்போவதாக சொல்லியிருக்காராம். இதுதான் சந்தானத்துக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கான். காரணம், உதயநிதி நடித்த ஒரு கல் ஒரு கண்ணாடி, இது கதிர்வேலன் காதல் படங்களை அடுத்து இப்போது நடித்து வரும் நண்பேண்டா படங்கள் வர உதயநிதி அவர்களுக்கு இணையான வேடத்துல சந்தானமும் நடிச்சிருக்காரு. அந்த வகையில ஆரம்பத்துல உதயநிதி அவர்களை தாங்கி பிடித்தவரை சந்தானம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். இருப்பினும் இப்போது சந்தானத்தின் மார்க்கெட் இறங்கு முகத்துல இருக்கும் போது எதற்காக ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்காங்களாம் இந்த படப்பிடிப்பு குழுவினர். சரி நேயர்களே, மீண்டும் ஒரு சினிமா செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.